இந்த வீடியோல டூ திரைப்படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோவான பிரதீப் ரங்கநாதன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் ஈவென்ட் பிளானரா இருக்காரு. அதாவது யாருக்காச்சும் பர்த்டேவோ அல்ல யாராச்சும் ப்ரொபோஸ் பண்ணனவோ சர்ப்ரைஸா ஒரு ஈவென்ட் மேக் பண்ற மாதிரி ஒரு கம்பெனி பார்த்து நடத்திட்டு இருக்காரு. சோ அவருக்கு மாமாவா பார்த்தோன்னா சரத்குமார் வராரு, மாமா பொண்ணா பார்த்தோன்னா மமிதா பஜ்ஜி வராங்க. சோ இப்படி எல்லாருமே சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரதீப் ரங்கநாதனுக்கு பாத்தீங்கன்னா அவருக்கே ஒரு சர்ப்ரைஸும் நடக்குது. அதாவது மமிதா பஜ்ஜி பாத்தீங்கன்னா அவருக்கு ப்ரொபோஸ் பண்றாங்க. சோ அவங்க ப்ரொபோஸ் பண்ணதுக்கு அப்புறமா பிரதீப் ரங்கநாதன் ஓகே சொன்னாரா இல்லையா, சோ அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்களும் நடந்துச்சு அப்படிங்கறதான் இந்த டூ திரைப்படத்துடைய மொத்த கதையுமே. சோ படத்துடைய ஹீரோவான பிரதீப் ரங்கநாதனுடைய ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. சொல்ல போனா இந்த படத்தையே அவர் தான் கேரி பண்ணி கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லலாம். சோ யூஸ்வலா அவரோட ஸ்டைல்ல எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரோ அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துலயுமே கொடுத்திருக்காரு. அண்ட் அடுத்து படத்துடைய ஹீரோயினான மமிதா பஜ்ஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஆக்டிங்குமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. சோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் திரைப்படமா இந்த டூ திரைப்படம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்து சரத்குமார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல சொல்லவே தேவையில்ல, சூப்பரா இருந்துச்சு. சொல்ல போனா இந்த கேரக்டருக்கு ரொம்பவே அடாப்டான ஒரு கேரக்டரா சரத்குமார் இருந்தாரு அப்படின்னு சொல்லலாங்க. சோ இவங்களை தாண்டி கிருத்து, ஹருண், ரோஹிணி, டிராவிட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தோன்னா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த டிராவிடோட கேரக்டருக்கு மட்டும் டிராவிட் தான் போட்டிருக்கணுமா அப்படின்னு தோணுச்சுங்க. ஏன்னா பரிதாபங்கள்ல அவருடைய காமெடிஸ் எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். சோ அவரை கூட்டு வந்து ரொம்பவே நார்மலான கேரக்டர் தான் அவர் கொடுத்திருக்காங்க. இனிமே அவரை வச்சு நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அந்த அளவுக்கு அவரோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் ஓவராலாவே பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன், மமிதா பஜ்ஜு அண்ட் சரத்குமார் இவங்க 3 பேரை தாண்டி மத்த எந்த கேரக்டருமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். சோ இவங்க எடுத்துக்கிட்ட கதைக்கு ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சுங்க. நிறைய காமெடிஸ்லாம் வச்சு நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராகவே கொண்டு போனாங்க. என்னதான் படம் ஸ்டார்ட் ஆன விதம் வந்து ஸ்லோவாவே இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சூப்பராகவே கொண்டு போனாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்டர்வல் ட்விஸ்ட் வச்சு இன்டர்வல் பிளாக் வந்து பார்த்தோன்னா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் படத்துடைய செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு இல்ல அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சொல்ல போனா செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு எப்படி முடிக்கணும்னு தெரியாம போயிடுச்சோ அப்படின்னு தாங்க தோணுச்சு. டேரக்டர் வந்து எந்த அளவுக்கு குழம்பிருக்காரு அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃப்ல அப்படியே தெரிஞ்சிச்சு. கரெக்டா கதையை ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்படி முடிக்கணும்னு தெரியாம முடிச்ச மாதிரி தாங்க இருந்துச்சு. சோ ஓவரால் பார்க்கும்போது படத்துடைய ஸ்கிரீன் பிளே வந்து பாத்தீங்கன்னா நீட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் படத்துடைய டியூரேஷன் 2 மணி நேரம் 19 நிமிஷம் தான். இந்த டியூரேஷன் வந்து படத்துக்கு கரெக்டான டியூரேஷனா தான் இருந்துச்சு. அந்த வகையில அது ஒரு பிளஸ் சொல்லலாங்க. அண்ட் அடுத்து படத்துல மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா சாய் பெங்கர் தான் பண்ணிருக்காரு. சாங்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாரும் கேட்டு இருந்திருப்பீங்க. சாங்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த ஊரும் பிளட் சாங்கா இருக்கட்டும், அதுக்கான விசுவாசா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. ஆனா பிஜிஎம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எடுபடல அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். மெயினா அதுல என்ன குறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சீன்ஸ்ல வந்து சாங்ஸாவே வருது, பிஜிஎம் வரல, சாங்ஸ் தான் வருது. பொதுவா ஒரு படத்துல ஒரு சீன் வருதுன்னா அந்த சீனுக்கு பிஜிஎம் தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த படத்துலயுமே பாத்தீங்கன்னா பிஜிஎம் தான் யூஸ் பண்றாங்க. ஆனா நிறைய சீன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சாங்ஸே வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில இடத்துல மட்டும்தான் அந்த பிஜிஎம்ல வருது. பிஜிஎம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். சோ சாய் பெங்கருடைய ஃபர்ஸ்ட் திரைப்படம் இது. சோ ஃபியூச்சர்ல இனிமே நல்ல மியூசிக் ஒர்க் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து இந்த டியூ திரைப்படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காமெடி சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. காமெடி சீன்ஸ் நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் முன்னாடியே சொல்ற மாதிரி படத்துடைய இன்டர்வல் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் இவங்க முடிச்ச விதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா ஜாலியா முடிச்சுட்டாங்க. அண்ட் இப்ப இந்த டியூ திரைப்படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்துடைய ஸ்டோரியே ஒரு நெகட்டிவ் மாதிரி தாங்க தெரியுது. சோ பிரதீப் ரங்கநாதனுடைய லவ் டுடேவா இருக்கட்டும், டிராகன் ஆகட்டும், இந்த 2 படத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து சொல்லி இருந்திருப்பாரு. சோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த படத்துலயுமே ஒரு மெசேஜ் ஒன்னு சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. மெயினா பிரதீப் ரங்கநாதனோட படத்தை வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் பாக்குறாங்க. சோ யங்ஸ்டர்ஸ்க்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். சோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறது போதான் நம்மளுக்கு தெரிய வரும். அண்ட் அடுத்த நெகட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா படத்துடைய செகண்ட் ஹாஃப் தாங்க. சோ மெயினா செகண்ட் ஹாஃப் ஒர்க் அவுட் ஆகாம போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எமோஷனல் கனெக்ட் வந்து சுத்தமாவே எடுபடலைங்க. படத்துல எந்த அளவுக்கு இந்த காமெடிஸ் ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சோ அந்த அளவுக்கு எமோஷனலுமே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னா சூப்பராகவே இருந்திருக்கும். படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் அழுகுறாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. ஆனா பாக்குற நம்மளுக்கும் அழுக வரணும் இல்லையா, அப்படின்னா தானே எமோஷனல் கனெக்ட் ஆகும். ஆனா இந்த படத்துல அது ரொம்பவே மிஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு தாங்க தோணுது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தி சாரனுடைய முதல் திரைப்படம். சோ இதுல அவரோட பெஸ்ட் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்திருக்காரு. ஆனா ஃபியூச்சர்ல இனிமே நல்லா பண்ணணுமோ அப்படின்னு தோணுது. சோ ஓவரால் இந்த டூ திரைப்படம் எப்படி ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டீசென்டான ஒன் டைம் வாட்சபிள் பிலிமா
அமைஞ்சிருக்குங்க. ஆனா பிரதீப் ரங்கநாதனுடைய லவ் டுடே டிராகனை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப வீக்கான பிலிம் மாதிரி தான் தெரியுது. சிம்பிளா சொல்லணும்னா பிரதீப் ரங்கநாதனுடைய கரியர்ல ஒரு வீக்கஸ்ட் பிலிம்னா இந்த டியூட் திரைப்படத்தை சொல்லலாம். ஒரு சில யங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரு சில ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்து பிரதீப் ரங்கநாதனுக்கு ரிலீஸ் ஆகிற படம் பார்த்தீங்கன்னா எல்லைக்கே திரைப்படம் தான். டிசம்பர் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டியூட் திரைப்படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 out of 5. நீங்க இந்த டியூட் திரைப்படம் பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த படத்துல நான் எது பிளஸ் மைனஸ் விட்டுருந்தனாலுமே அதையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.